ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணிமா பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. யார் மேலே வந்து விஜய் வந்து அதிகமாக வந்து பாஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணிமா வந்து போடுற ட்ராமா தாங்க வந்து இதில் வந்து நம்முடைய மல்லி மேலே பாஸ் அதிகமாக இருக்கா, இந்த ராஜேஸ்வரி மேலே வந்து அதிகமாக வச்சுருக்காருன்றது வந்து தெரிய போதுங்க. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் வந்து இருக்காங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனையை வந்து பெரியாமல் வந்து இழுத்து விட போகிறாங்கன்னு தெரியல. இதில் வந்து எதுவும் வந்து அசம்பாவிதம் நடக்காது இருந்தால் வந்து சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. நம்ம விஜயும் பார்த்திங்கன்னா யார் பக்கம் இருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை நீங்கள் வந்து மல்லிக்கு வந்து ஒரு கஷ்டன்றப்ப வந்து கூட நின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு எந்த பொண்ணுக்குமே வந்து இப்படி ஒரு பழி வந்து சுமத்தி இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு வந்து உயிரோடு இருந்திருப்பாளா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் வந்து மல்லிக்கு வந்து சாதகமாக பேசியிருக்கீங்க, உங்கள் அக்கா வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா மல்லிக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து வரப்போ நான் கண்டிப்பாக வந்து அவள் கூட தான் நிற்பேன். இது வந்து சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே வந்து அவளை பற்றி தப்பாக சொல்லி நடத்தவளுக்கு மேலே இதை வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நான் வந்து மல்லிக்காக எப்போவுமே வந்து நிற்பேன். ஆனால் வந்து அவன் நடந்துக்கிறது எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன விஜய், நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன், அதுக்காக வந்து இந்த அக்கா வந்து உனக்கு பிடிக்காத போயிடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா இல்லைக்கா, நீ எப்போவுமே வந்து தப்பாகவே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மல்லி வந்து எந்த ஒரு தப்புமே வந்து செய்யலை, ஆனால் அவன் மேலே வந்து நடவடிக்கையில் வந்து ஏதோ வந்து தப்பு கண்டுபிடிச்சிட்டு அவளை வந்து சும்மா என் முன்னாடியே வந்து அடித்த கொடுமைப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வச்சேன். இப்போ இன்றைக்கி காலையிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து நான் தான் வந்து அங்கே வச்சுருந்தேன். ஆனால் எடுத்து வைக்கிறது என்னுடைய தப்பு. ஆனால் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு மல்லியை வந்து திட்டினது வந்து ரொம்பவுமே வந்து தப்பாக போச்சு. ஏன்னா வந்து மல்லி வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணலன்றத வெண்பா வந்து சொல்கிறப்ப தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். மல்லி வந்து என்ன சொன்னாலுமே வந்து நம்ம வந்து காதில் போட்டு மாற்றோம். இதில் வந்து மல்லியோட தப்புன்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு தப்புன்றதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து பயங்கரமாக வந்து கோபுறாங்க. நம்ம தம்பி வந்து நம்ம மேலே பாசத்தை வைக்கல, நம்ம மேலே வந்து வெறுப்பை தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இருந்தாலே அந்த மல்லி மேலே வந்து பாசம் அதிகமாகவே வந்து வச்சுருக்கான் போல இருக்குது. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேருமே வந்து பிரித்து நம்ம இந்த வீட்டில் வந்து கொடியை நாட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணிமா சும்மா இருப்பாங்களா? நம்முடைய அன்னபூர்ணிமா தான் வந்து சேலஞ்சில் வந்து ஜெயிச்சிட்டாங்களே. நம்முடைய மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா மல்லி மாப்பிள்ளை பார்த்தியா உன்னை வந்து இந்த வீட்டில் எப்படி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரோ, மற்றவங்க வந்து எப்படி நினச்சிட்டு இருந்தாலும் அதனால் வந்து நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத, உன்னுடைய புருஷனை வந்து எப்படி கைக்குள்ளே வச்சுக்கணுமோ அதை வந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா ராஜிமா வந்து சின்ன தப்பு பண்ணிட்டா தெரியாது வந்து அதுக்குன்னு உங்களுக்கு வந்து ராஜிமா வந்து பிடிக்காது போயிடுமா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தாம் தூம்னு வந்து குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் வந்து என்ன தான் குதிச்சாலே வந்து உண்மை வந்து மாறாதுங்க. மறக்க போகிற எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணாத பிறகு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.